பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நாம் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிப்போம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு காரியம் இது. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும் என்று கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கும் யூதருக்கும் நம்பிக்கை அற்ற நிலையில் இருக்கும் பொழுது, இனி மேசையா எப்பதான் வரப்போகிறார், இனி மேசையா நம்மை ரட்சிக்க வருவாரா என்று சொல்லி அவர்கள் ஏங்கி நிற்கும் பொழுது, நம்பிக்கை குறைகிற சூழ்நிலையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து ஈசா என்னும் அடிமரத்தின் துளிராய் தோன்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழக்கிற சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு நம்பிக்கையாய் தோன்றுகிறார், இரட்சகராய் தோன்றுகிறார். அதனால்தான் மத்தேயு சொல்லுகிறார், உலகத்தின் பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்க இரட்சகர் பிறந்திருக்கிறார். இயேசு என்றால் இரட்சகர் என்று அர்த்தம். இயேசு பிறந்திருக்கிறார். அப்படிப்பட்ட துளிர் தோன்றுகிறது. அது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே தோன்றுகிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அடி மரத்திலிருந்து துளிர் தோன்றுகிறது எப்பொழுது என்று சொன்னால், அந்த மரம் வெட்டப்பட்ட நிலைமையில, ஒரு வளர்ச்சிக்கு அறிகுறி இல்லாத நிலைமையில துளிர் தோன்றுகிறது. நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்வாரற்று இருக்கிற சூழ்நிலையிலே நமக்கு கர்த்தர் ஒரு நம்பிக்கையின் துளிராய் உதிக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு நம்பிக்கையின் நாயகனாய் உதிக்கிறார். இனி யார் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி, இனி எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி, என்னுடைய ஊழியம், என்னுடைய குடும்பம், என்னுடைய வேலை, என்னுடைய பிசினஸ், என்னுடைய படிப்பு, என்னுடைய கரியர் எப்படி என்று சொல்லி நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, ஒரு நம்பிக்கையாய் இயேசு கிறிஸ்து நமக்காய் துளிர்க்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நம்பிக்கை இழந்தவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னாங்க. இப்பொழுது நீங்கள் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், நம்பிக்கை நாயகன் இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். நீங்கள் அவரை நினைக்கும் பொழுது, நீங்கள் அவரை தேடும் பொழுது, இயேசு எனக்காய் பிறந்திருக்கிறார், என்னுடைய பாவங்களை மன்னிக்க, என்னை ரட்சிக்க பிறந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நம்பி விசுவாசிக்கும் பொழுது, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவித்து காக்க வல்லவராயிருக்கிறார். எப்படி இஸ்ரவேலும் யூதாவும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இயேசு தோன்றினாரோ, அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய குடும்பத்திலும், உங்களுடைய ஊழியத்திலும், உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய கரியர்லையும் கர்த்தர் தோன்றுவார். அவருடைய கரம் வெளிப்படும். அவர் பகிரங்கமாய் வெளிப்படுவார். அல்லேலூயா. அவர் ஆளுகை செய்ய அவர் எழும்பி செழிப்பார். அவருடைய கரம் செழிக்கும், அவருடைய ஆளுமை செழிக்கும். அவர் வெறும் துளிராய் மாத்திரம் இல்லாமல், அடுத்த லைன் சொல்லுது, அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா சத்துவத்தையும் இயேசு கிறிஸ்து உரிந்தவராய், பிதாவின் ரூபமாய் அவர் எழும்பி செழிக்கிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது நாம் செழிப்போம். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது நாம் பலனடைவோம். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது, இயேசு நமக்காய் பிறந்திருக்கிறார் என்கிற நிச்சயத்தை நாம் நினைவு கூறும் பொழுது, நிச்சயமாக நாம் பாதுகாவலோடும் ஆசீர்வாதத்தோடும் செழிப்போடும் இருப்போம். அந்த கிளை நம்மை செழிக்க செய்யும். இயேசு என்னும் கிளை நம்மை ஆசீர்வதிக்கும். அதனால ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போனவர்களாய் அல்லது நம்பிக்கையற்றவர்களாய் இராதபடிக்கு கிறிஸ்து நமக்காய் தோன்றி இருக்கிறார், கிறிஸ்து நமக்காய் எழும்பி செழித்திருக்கிறார் என்கிற ஒரு தெய்வீக உணர்வை உடையவர்களாய் நாம் எழும்பும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் ஆக இருக்கட்டும். இந்த கிறிஸ்துமஸ்ல கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கையின் நாயகனாய் பிறந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த நம்பிக்கையின் நாயகன் உங்களை மறுபடியுமாய் தூக்கி தாங்கி வழி நடத்தி செல்லுவாராக. எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம்.
ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்ல கரத்திற்குள்ள என் அன்பு சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா இதை ஆண்டவரே கேட்டு கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரினுடைய இருதயத்திலும் கர்த்தர் நீர் பேசுவீராக. நம்பிக்கையின் நாயகன் நீர் அவர்களுக்கு இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்துவீராக. உம்மிலே அவர்கள் வேரூன்றி ஆண்டவரே அப்பா ஈசா என்னும் அடிமரத்தின் துளிர் செழிக்கிறதை அவர்கள் வாழ்க்கையில கண்ணார காணட்டும். அவங்க பிசினஸ்ல கண்ணார காணட்டும். அவங்க ஆண்டவரே அப்பா தங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்துல உணரட்டும் தகப்பன. அவர்களுடைய குடும்பமும் அவர்களுடைய பிள்ளைகளும் சந்ததியும் செழிக்க கர்த்தர் நீர் ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே அப்பா. மாத்திரம் அல்லாது தகப்பனே தேவன் நீர் ஆண்டவரே இன்னும் அநேக லட்ச மக்களை கோடி கோடியான மக்களை ஆண்டவரே அப்பா நீர் ரட்சித்துக் கொள்ளுவீராக. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் பெரிய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே கர்த்தர் நீங்க செய்தருளுங்க. எங்களுடைய ஊழியத்தை ஆண்டவரே அப்பா தாங்குகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, எங்களுக்கு உடனின்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நிறைவாய் ஆசீர்வதிங்க. மீதம் எடுக்கத்தக்க நிறைவாய் ஆசீர்வதிங்க. உடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. நீர் இருக்கிறீர் என்கிற நிச்சயத்தை உறுதிப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென்.